இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் ஒருவன் அங்கே வியாதி கொண்டிருக்கிறான். எபிரேய பாஷையிலே பெலஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அங்கே சூம்பின் உறுப்புடையோர், நடக்க முடியாதவங்க, கண் தெரியாதவங்க, அநேக வியாதிக்காரர் அங்கே படுத்திருக்கிறார்கள். 38 வருஷம் அங்கே வியாதி கொண்டு ஒருவன் அங்கே படுத்திருக்கிறான். அதில் என்ன பியூட்டி அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவான். அங்கே முதலாவது யார் அந்த குளத்தின்குள் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு அங்கே சுகம் கிடைக்கும். அவர்களுக்கு அங்கே அற்புதம் நடக்கும். இந்த 38 வருஷம் ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். 38 வருஷம் ஒருவன் அங்கே படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்போ தேவதூதன் இறங்குற குளத்தை கலக்கிறான், தண்ணீரை கலக்கிறான். இவன் இறங்குறதுக்குள்ளே ஒருவன் அங்கே இப்ப இறங்கி சுகம் பெற்று சென்று விடுகிறான். இவன் 38 வருஷம் அந்த இடத்துல படுத்த படுக்கையாகவே இருக்கிறான். இவனுடைய ஒரே எண்ணம், எப்படியாவது நான் சுகம் பெறுவேன், எப்படியாவது எனக்கு அற்புதம் நடக்கும், எப்படியாவது எனக்கு அதிசயம் நடக்கும், இந்த வியாதி எப்படியாவது என்னை விட்டு மாறும். 38 வருஷம் வியாதி கொண்டிருக்கிறவனை இயேசு காண்கிறார். அவனை வெகு காலம் வியாதியஸ்தன் என்று இயேசு அறிந்து அவனிடத்தில் சொல்லுகிறார், சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா, சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா, உனக்கு சுகம் கிடைக்கணும்னு விரும்புகிறாயா? இவன் சொல்றான், ஆண்டவரே நான் சுகம் கிடைக்கணும் நான் வந்திருக்கிறேன், 38 வருஷம் அதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். குளத்தின் தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன ஒருத்தனு கொண்டு குளத்தில் விட மாட்டுக்கான். தேவதூதன் பரலோகத்திலிருந்து குளத்தின் தண்ணீரை கலக்குகிறான். என்னை ஒருவனு குளத்தில் போய் விடுகிறதில்லை. நான் இறங்குறக்குள்ள வேறொருவன் சுகம் பெற்று போய் விடுகிறான். இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இயேசு சொன்ன மாத்திரத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசு சொன்ன மாத்திரத்தில் அதிசயம் நடக்கிறது. 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தவன் இயேசு சொன்ன உடனடியாக இவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறான். இயேசு சொன்ன உடனடியாக இவன் அதிசயத்தை பெற்றுக் கொள்கிறான். இவன் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒருவன் எழுந்து நடந்து போகிறான். இவன் எழுந்து நடந்து போகிறான். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவலா இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், இந்த நாளில் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், இந்த நாளில் நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன். எப்பேற்பட்ட வியாதியின் கூறுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் குகையில நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகளில் நீங்கள் இருந்தாலும், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு கடந்து வருகிறார். என் கர்த்தர் இன்னைக்கு கடந்து வருகிறார். என் ஆண்டவர் இன்னைக்கு கடந்து வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலே வியாதியின் கூறுகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை பெறுவதற்கு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். பல மருத்துவரை நாடி போயிருக்கலாம், பல மருத்துவரை தேடி போயிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடைபெறாமல் இருக்கலாம். இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் செய்வார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயம் அற்புதம் செய்வார். இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனை எழும்பி நடக்க பண்ணின ஆண்டவர், உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் இயேசு நடக்க பண்ணுவார். உங்களுடைய பார்வை குறைவாக இருந்தால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பார்வையை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் செய்யும்படியாக விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு அதிசயம் செய்யும்படியாக விரும்புகிறார். நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அற்புதங்களையும் அதிசயங்களை பெற்றுக் கொள்வீர்கள். 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த அந்த நபர் எழுந்து நடந்தது போல, 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி விரும்புகிறார். என் கர்த்தர் அற்புதம் செய்யும்படி விரும்புகிறார். அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், அவர் அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாளில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாளில் அதிசயம் நடக்கும். அதை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். இன்னைக்கு அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள், இன்னைக்கு அதிசயங்களை பெற்றுக் கொள்வீர்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தவன்
38 வருஷம் வியாதியாக இருந்தவன் அற்புதங்களை பெற்றுக்கொண்டான், அதிசயங்களை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை தேடி போய் அற்புதம் செய்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேடி வந்திருக்கிற உங்களை தேடி இயேசு வருகிறார் அற்புதங்களை செய்யும்படியாக. உங்களை தேடி இயேசு வருகிறார் அதிசயத்தை செய்யும்படியாக. உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார் அதிசயத்தை செய்யும்படியாக, அற்புதத்தை செய்யும்படியாக. அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்யும்படி விரும்புகிறார். அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்யும்படி விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். தீராத வியாதி அவங்க வாழ்க்கையில் இருக்க இயேசு அற்புதம் செய்வார். தீராத வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தீராத வியாதி உங்கள் வாழ்க்கையில் உங்களை பிடித்து இருக்கிறதா? இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். தீராத வியாதி உங்கள் வாழ்க்கையிலிருந்து இயேசு மாற்றும்படி விரும்புகிறார். இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தவனுக்கு அற்புதம் செய்யும்படியாக விரும்பின இயேசு. இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தவனுக்கு அதிசயம் செய்யும்படியாக விரும்பின இயேசு. இந்த 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தவன் விடுதலையாக்கும்படி விரும்பின இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி விரும்புகிறார். இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தினாள், இந்த நாள் உங்களுக்கு அதிசயத்தினாள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்ய விரும்புகிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது வியாதியின் குறைகள் மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் அற்புதம் செய்யும்படி செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல் என் மேல் வந்த அமர்ந்திடு. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல் என் மேல் வந்த அமர்ந்திடு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஷமஹ துபாகா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பபிதா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உமது இறங்குகிற சகோதரி பபிதா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மீது இறங்குகிறது. 7 ஆண்டு காலமாய் 7 ஆண்டு காலமாய் கழுத்து பகுதியில் இருந்து குறுக்கு பகுதி வரைக்கும் ஒரு வலி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகோதரி பபிதா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மீது இறங்குகிறது. என் ஆண்டவருடைய வல்லமை மீது இறங்குகிறது. இந்த நாளிலே கர்த்தர் அதில் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். 7 ஆண்டு காலமாய் கழுத்து பகுதியிலிருந்து குறுக்கு பகுதி வரைக்கும் அந்த வலி உங்களால் வரும்போது தாங்க முடியவில்லை. சகோதரி பபிதா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாளிலிருந்து அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்டி, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற சகோதரி கிறிஸ்டி, உங்களுடைய கால்களில் பகுதியிலே ஹalleluya. thank you lord. 5 ஆண்டு காலமாய் உங்களுடைய கால்களில் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு வியாதியினாலே 2 கால்களும் உங்களுக்கு மறுத்து விடுகிறது. அதனாலே நீங்கள் எழும்பி நடக்க முடியாதபடி இருக்கிறீர்கள். சில வேளைகளில் உங்களால் நடக்க முடியாது. அந்த கால்கள் மறுத்துவிடும். கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களால் எந்திரிக்க முடியாது. அந்த கால்கள் மறுத்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மேல் இறங்குகிற சகோதரி கிறிஸ்டி, 5 ஆண்டு கால பிரச்சனை கர்த்தர் மாற்றுகிறார். நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். எபினேசர், கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்குகிற சகோதரி எபினேசர், உங்களுடைய தலை பகுதியிலே ஒரு வலி ஏற்படுகிறது. இந்த தலை பகுதியிலே ஏற்படுகிற வலியினாலே நீங்கள் தாங்க முடியாத வலியினாலே உருண்டு புரளுகிற ஒரு அனுபவம். சகோதரர் எபினேசர், கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்குகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Lord. கர்த்தர் விடுதலை கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவி சேனல் நடத்துகிறவருடைய தாசனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தாசனை ஆசீர்வதியும், இன்னும் மேல்மேலும் பெருக பண்ணும். இதற்கு ஸ்பான்சர் பண்ணின தேவ மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.